வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம்தான் ப்ரேயர். அதாவது எனக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தின சொல்லி கொடுத்த காரியத்தில் ஒன்று, நீ ஒரு ட்ரிப்பு தேவ சமூகத்துக்கு போயிட்டு வரும்போது ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், நீ வாசித்த வசனத்தில் ஒரு வெளிப்பாடு, அன்னைக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, டெய்லி போயிட்டு வரீங்க. உங்கள் அம்மா கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வந்த? ஃப்ரெண்டு வீட்டுக்கு. எதுக்கு? உங்கள் பதில் என்ன? சும்மா தான். ஆக்சுவலாக உண்மையாக நம்ம எப்படி தான் போயிட்டு வந்தோம்? சும்மா தான் போனோம். ஆனால் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கோ ஒரு டாக்டரையோ பார்த்துட்டு வரீங்க. இப்போ கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வர? டாக்டரை பார்த்துட்டு வரேன். எதுக்கு? சும்மா தான். சொல்ல முடியுமா? பார்த்தேன், எட்டி பார்த்தேன், ஆளே இல்லாமல் சும்மா உட்காந்துருந்தார். என்ன டாக்டர் ஃப்ரீயாக இருக்கீங்களா, பேசிகிட்டு இருப்போமா? இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனை, நான் பார்க்க போனேன். இப்போ நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து அந்த டாக்டரை திருப்பி பார்த்துட்டு வரீங்க. வரும்போது அவங்க என்ன கேட்பாங்க? வெளியே பார்த்தவங்க என்ன சும்மா பார்த்துட்டு வரியான்னு கேட்பாங்களா? என்ன சரியாயிடுச்சா? திருப்பி டாக்டர்கிட்ட போயிட்டு வரியே. அப்போ அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வர்றதுக்கும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. நான் போயிட்டு வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு, நான் போயிட்டு வரும்போது ஒரு மாற்றம், நான் போயிட்டு வரும்போது வர்றதில் ஒரு நான் அவரை சந்திச்சுட்டு வர்றதில் ஏதோ ஒன்று இருக்கணும். சும்மா போயிட்டு வரக்கூடாது. டெய்லி தேவ சமூகம் கேட்பாங்க, காலைல 10லேருந்து 11 என் ப்ரேயர் டைம். கன்ஃபார்மாக ஜெபம் பண்ணிடுவோம். ப்ரைஸ் காட். ஜெபம் பண்ணிட்டீங்களா? ஜெபம் பண்ணோம். என்ன நடந்துச்சுன்னா போனேன், ஜெபம் பண்ணேன், அப்புறம் வந்துட்டேன். எத்தனை வருஷமா? 10 வருஷமா மிஸ் பண்ணவே மாட்டேன். அதில் ஒரு பெருமை. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஒரு அனுபவம் உண்டு. ஒவ்வொரு நாளும் தேவன்கிட்ட ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஒவ்வொரு நாள் காலையிலும் கிருபை அல்ல, ஒவ்வொரு நாள் காலையிலும் புது கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நேத்திய கிருபை இன்னைக்கு இல்லை, நேத்தைய மன்னா இன்னைக்கு இல்லை, நேத்தைய அபிஷேகம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு உள்ள அபிஷேகத்தை விட அபிஷேகம் நாளைக்கு வேற இன்னும் அதிகமாக இருக்கணும். அதை நீ முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்பதான் நீ வளர 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 தேவ சமூகத்தில் போகும்போது கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். அவ்வளோதான். உன்னை பார்த்தாலே கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கணும். மற்றவனை கிட்ட வராதங்கிற ஆண்டவர் மோசைய போவாதங்கிறாரு. மற்றவனை கிட்ட வராதங்கிறாரு. தொற்றாத செத்து போயிடுவேன், கிட்ட வராத. இவன் சொல்றான், கோடு போட்டுட்டு ஆண்டவரே ஒரு பையில வரமாட்டான், நீ திருப்பி போய் கீழே சொல்லிட்டு வா அவங்ககிட்ட, ஒரு பையில மேலே வரக்கூடாது. ஆனால் மோசே கிட்ட அப்படி அல்ல. மோசே மலை மேலே ஏறி வா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த உறவு தான் உனக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கணும். எவ்வளோ நாள் நீங்கள் மேலைக்கு மேலேயே பார்த்துட்டு ஆஹா என்ன மகிமை, எப்படி மேகம் இறங்குது, என்ன பாட்டு, என்ன ஆராதனைக்கு மிஸ் பண்ணாமல் போயிடணும். ஏன் அந்த பாட்டு இருக்கு பாருங்க. எவ்வளோ நாள் இப்படியே பேசி நிற்பேன். ஆண்டவர்கிட்ட போய் எப்போ உட்காந்து ஆண்டவர் சொல்லணும், யாக்கோபே உன் கூடாரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லணும், என் பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன்ப்பா. மோசே வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. என்னைக்கு இந்த ஐக்கியம் வரும்? எப்போ நம்ம இந்த வளர்ச்சிக்கு நேராக வருவோம்? யோசித்து பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு ஆவிக்குரிய நிலையில் ஒரு தேக்க நிலைக்கு வந்துட்டோம், அல்லது நம்மளே ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுட்டோம். இதுதான் பெஞ்ச் மார்க். இப்போவும் சொல்கிறேன், வருதோ நீ சாகரியோ, சாகிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்ச் பை இன்ச்சாவது வளரணும். ஒரு மில்லி செகண்டாவது, ஒரு மில்லி மினிட் என்ன சொல்லுவாங்க, மில்லி மீட்டரா என்னமோ சொல்லுவாங்க, அந்த அளவுக்காவது உனக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும். இதுதான் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட போது எதே அனுபவம் இருந்துச்சோ அதே சேம் அனுபவம், அதே அனுபவம் விசுவாசி, அதே அனுபவம் ஊழியக்காரர், அதே அனுபவத்தில் சர்ச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஒரு சூடு இருக்கு, அப்படியே இருக்குது. தண்ணி கொதிக்கல, ஆனால் குளிரும் ஆகலை, கதன்னு இருக்குது. நீ கேட்டு பாருங்க, தண்ணி எப்படி இருக்கு? குடிக்கலாம், குடிக்கிற சூட்டில் இருக்கு. அவ்வளோதான். இதுதான் சபையோட நிலைமை. ஏன் உபவாசம் இருக்கிறேன் தெரியுமா? நான் ஏதோ மற்றவங்ககிட்ட வேலை பார்த்துக்கிட்டு, ஏன்னா இந்த வசனத்தின்படி சொல்கிறேன், வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு
அப்படியே ஜாலியாக இருக்கிறதுக்கல்ல, நான் உபவாசம் இருக்கிற அன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். நான் உபவாசத்தோடு கூட கீழே வரும்போது நான் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வருவேன். நான் உபவாசம் இருந்து வரும்போது கர்த்தர் என் இடத்துல வெளிப்பாடுகளை கட்டளையிடுவார். இதுதான் முதலாவது உபவாசம் இருக்கிறது. ரெண்டாவது, நான் உபவாசம் ஏன் இருக்க வேண்டும்? வாசியுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நான் என் தாதிமாரம் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். நல்லா கவனி. ரெண்டாவது உபவாசம் எதுக்கு? ரெண்டாவது எதுக்கு உபவாசம்? நாட்டினுடைய எழுப்புதலுக்கு, ஆத்தும ரட்சிப்புக்கு. ஒரு பெரிய அழிவு காத்திருக்குது. எஸ்தர் காலத்து அழிவை விட மிகப்பெரிய அழிவின் காலத்தில் நம்ம நிற்கிறோம். நம்மளுடைய உபவாசம் எதுக்கு இருக்கு? அற்ப காரியம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கீழே 4வது வசனம் வாசிங்க. ஏசாயா 58:4. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட தனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் இதுதான் கரெக்டான ஃபாஸ்டிங். இப்போ நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஜோம் பண்ணுங்க, கேஸ் போட்டாங்க. என்ன கேஸு? எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் இடத்துக்க பார்த்துக்கிறாங்க. எப்படியாவது கேஸில் நாங்கள் என்ன பண்ணோம்? ஜெயிக்கணும். அதை விட மோசம் அடுத்த இருக்கு பாருங்க. எதுக்காமா? துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கு. இது என்ன குத்துறதுக்கு? கர்த்தர் நொறுக்குவார், கர்த்தர் குத்துவார். இன்னைக்கு நம்முடைய உபவாசம் எதுக்கு இருக்கு? அவ சொல்றா எஸ்தர், என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், நான் செத்தாலும் சாகிறேன். ஆனால் நீங்க எதுக்கு உபவாசம் இருக்கீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு? துஷ்ட கையினால் குத்துகிறதற்கு. இதுக்கு தான் நீ இருக்கிற உபவாசம். ஆண்டவர் சொல்ற, இல்லை, நீ அதுக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய பிரேயர் அடுத்தவனுடைய அழிவிற்காக அல்ல, அடுத்தவனுடைய வாழ்க்கைக்காக, அடுத்தவனுடைய மீட்புக்காக. இப்போ பாருங்க, சட்டம் அகைன்ஸ்டாக போயிடுச்சு. சட்டம் அகைன்ஸ்டாக போனவுடனே எஸ்தர் சொல்கிறா. எஸ்தர் கூட அந்த உணர்வு வரல. மொர்தெகாய் சொல்கிறான், மொர்தெகாய் நீ போய் என்ன செய்ய? எஸ்தர்கிட்ட சொல்லு. உடனே அந்த அம்மா சொல்லுது, இல்லை நான் போனால் செத்து போவேன். அவன் சொல்கிறான், ஊரே சாவுது, நீ மட்டும் பொழைச்சி என்ன பண்ண போகிற? இப்போ அவன் சொன்னது அதுதான், சட்டத்தை மீறி நான் போக முடியாது, போகிற யாரும் கொல்லப்பட வேண்டும். அவன் சொல்கிறான், இன்றைக்கி நைட்டு அத்தனை பேர் சாவ போகிறேன், நீ ஒரு ஆள் சாவறதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற. பார்த்துக்க, ஆண்டவர் ஒன்று அதுக்கு தாங்க வச்சுருக்காரு. ஒருவேளை சில நேரங்களில் கர்த்தர் உன்னையும் என்னையும் சில இடத்துல ஏன் வச்சுருக்காரு தெரியுமா? ஜெபிக்கிறதுக்கு தான் வச்சுருக்கிறார். ஒரு சில ஜனங்களுடைய மீட்புக்காக அந்த இடத்துல வச்சுருப்பார். சிலரை கர்த்தர் அதுக்கு தான் வச்சுருப்பார். நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அதாவது எங்களுக்கு ஆஃபீஸில் 2 பேர் இருக்கிறாங்க, ஜாப் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரியும், கர்த்தர் எங்களை அறியாமலேயே ஒரு பெரிய ப்ரேயர் டீமை உருவாக்கி இருக்கிறார். எங்கேருந்து உருவாக்கினாரு, எப்படி உருவாக்கினாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஊழியத்துக்காக எங்களுக்காக ரெகுலராக ஜாப் பண்ணுற ஒரு டீம் பெருசாக இருக்குது, உலகளாவியே இருக்குது. அதில் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிறாங்க, வயசானவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. 70 வயசு அம்மா ஒரு நாள் சொன்னாங்க என்னை பார்த்து, நான் டெய்லி காலைல 3 மணிக்கு உனக்காக ஜெபம் பண்ணுறேன்னா. ஒரு ஊழியக்காரமாக சொன்னாங்க, டெய்லி உங்களுக்காக நான் கர்த்தர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னா. ஒரு சின்ன குழந்தை சொல்லிச்சு, அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவள் உங்களுக்காக டெய்லி ஜெபம் பண்ணாமல் தூங்கவே மாட்டா பிரதர் அப்படின்னு. இதெல்லாம் நாம் உருவாக்குனதே கிடையாது, கர்த்தர் அங்கங்கே உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் யாருக்கோ ஜெபம் பண்ணுறதுக்கு கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். நம்ம ப்ரேயரில் கண்டிப்பாக ஒரு சிலர் அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது என்னவா இருக்குது? அவசியமாக இருக்குது. நம்ம ப்ரேயர் நம்ம வழக்குக்கும் நம்ம வாதுக்கும் இல்லை. நமக்கு 1000 பிரச்சனை இருக்குது. நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் பிரச்சனையை கர்த்தர் மாற்றிடுவார். எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோபுவின் புஸ்தகம் சொல்லுது 42ஆம் அதிகாரத்தில், யோபுவோடைய நண்பர்கள் யோபுக்கு விரோதமாக பேசிடுறாங்க. பேசின உடனே கர்த்தர் நண்பர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என் தாசனாகிய யோபு பேசினது போல நிதானமாய் பேசவில்லை. நீங்கள் போய் யோபுவினிடத்தில் சொல்லுங்க, அவன் உங்களுக்காக
வேண்டுதல் செய்வான். அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் சொல்லிட்டு கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார்னு இருக்கு. 42:8 வாசிங்க. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஏன் அவன் முகத்தை பார்க்குறாரு? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னை இவனை துக்கப்படுத்திட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க. இப்போ அவங்களுடைய நியாய தீர்ப்பு யார் கையில் இருக்குது? யோபுவின் கரத்தில் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் ஜெபம் பண்ணா உன்னை நான் விடுதலை ஆக்கிடுவேன். இவன் போய் நேராக கேட்குறான், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் இப்படி சொன்னார்னு. இப்போ யோபு என்ன பண்ண போகிறான்னு பரலோகமே பார்க்குது. கர்த்தர் பார்த்தாருன்னா என்ன அர்த்தம்? பரலோகமே பார்க்குது. பல நேரத்தில் உன்னுடைய ஜெபத்துக்கும் என் ஜெபத்துக்கும் பரலோகம் பார்த்துக்கிட்டு நிற்கும். இவன் என்ன ஜெபம் பண்ண போகிறான்? உனக்கும் எனக்கும் வேண்டப்படாதவன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சவனும் உன் மனசும் என் மனசும் என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்படக்கூடாது. நான் நல்ல ராஜகுமாரத்தியாக இருக்கிறேன், நான் போனால் என்னை கொன்னுடுவாங்க, நான் சேஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறேன். ஆமாம், நீ சேஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற. ஒரு கூட்டம் எப்படி இருக்குது? சாகிற நிலைமையில் இருக்குது. எதுக்கு உன்னை சேஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சாருன்னா, அவன் சாகிற நிலைமையில் இருக்கும்போது அவனுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் உன்னை அங்கே வச்சிருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? யாராவது ஒருத்தர் நமக்கு வேண்டப்படாதவனோ அல்லது வேண்டப்பட்டவனோ கஷ்டப்பட்டானா உடனே சந்தோஷம். ஆகட்டும் நடக்கட்டும், என்ன பண்ணதுக்கு தான் இப்படியெல்லாம் நடக்குது. இல்லைனா யோபு அப்படியே பார்த்து சொல்லியிருக்கணும், பேச்சாடா பேசுனீங்க, அடே இல்லை 30 அதிகாரம் பேசுனீங்களேடா, மாறி மாறி பேசுனீங்களேடா, ஒருத்தன் விடாமல். கடைசியில் நான் என்ன நிலைமைக்கு வந்துட்டேன் தெரியுமா? செத்தா போதுங்கிற நிலைமைக்கு வந்தேன்டா. என் மனைவி ஒரு தடவை தாண்டா என்ன பேசினா, என் மனைவியோட நிறைய நீங்கள் தாண்டா பேசுனீங்க, மரியாதையாக ஓடி போயிருங்க அப்படியே சொன்னான். கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார். யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இதுதான் உன் பிரேயருடைய பலன். உனக்கு விரோதமாக, உனக்கு துக்கமாக, உன்னை வேதனைப்படுத்தின அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, நண்பர்கள், சுற்றார், உறவினர் எத்தனை பேர் உன்னை துக்கப்படுத்தி இருந்தாலும் அவன் கஷ்டப்படுறான்னு கேள்விப்பட்ட உடனே உன் இருதயம் சந்தோஷப்பட்டா உன் சிறையிருப்பு மாறாது. உன் இருதயம் சந்தோஷப்படாமல் அவனுக்காக நீ உண்மையாக ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார், அவன் சிறையிருப்பையும் மாற்றுவார். இதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்றைக்கி நாம் கேள்விப்படுறோமே, உத்தரப்பிரதேசத்தில் இன்னொரு ஊழியக்காரனுடைய சபையை அடிக்கிறாங்க, பீகாரில் கொளுத்துறாங்க, அஸ்ஸாமில் அடிக்கிறாங்க, ராஜஸ்தானில் அப்படி இருக்குது, இங்கே எகிப்தில் ட்ரோன் விட்டு தாக்குறான், நார்த் கொரியாவில் ஜெயிலில் போடுறாங்க, சைனாவில் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சு. இவ்வளோ கேட்குறோமே, என்னைக்காவது பாரம் வந்துச்சா? இதே இந்தியாவில் பல மாநிலங்களில் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக சட்டம் ஏன் தமிழ்நாட்டிலே போடப்பட்டது? என்னைக்காவது பாரம் வந்துச்சா? ஜெபிக்கணும்னு தோணுச்சா? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம தமிழ்நாடு சேஃப், இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீ அவனுக்கு ஜெபம் பண்ண தான் கர்த்தர் இங்கே மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே ஏன் உனக்கு சேஃபான அரசாங்கத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, அங்கே இருக்கிறவனுக்கு நீ ஜெபம் பண்ணணும், அங்கே இருக்கிறவனை நீ தாங்கணும். அங்கே இருக்கிறவனுக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு வேதனை வரும்போது நீ ஜெபம் பண்ணணும், ஸ்ரீலங்காக்காக மன்றாடணும். நீ அங்கே இருக்கிற சபையும் பார்க்கணும், அங்கே இருக்கிற ஊழியக்காரனும் பாதிக்கப்படுறான். நீ கொடுக்கல. ரெண்டாவது, நீ கொடுத்து தான் அவன் ஆசீர்வதிக்கப்படணும் அவசியமே இல்லை. கர்த்தர் அவனோட வானத்தின் பலகனையை திறந்து ஆசீர்வதிச்சிருவார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது உன் ஜெபம், உன் முகத்தை பார்க்குறாரு. நீ என்ன பண்ணுற, என்ன நடக்குது? இது பழி வாங்குகிற காலம் அல்ல, பழி வாங்குதலை பேசுகிற காலம் அல்ல. இது ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு காலம். கர்த்தர் உன் முகத்தை பார்க்குறாரு, எஸ்தரை பார்க்குறாரு. நீ என்ன பண்ணுற, உன் ஜெபம் எப்படி இருக்கு? உனக்கு வேண்டப்பட்டவன், உன் சொந்தக்காரன், உன் நண்பன், கூட பிறந்தவன் வேதனையாக இருக்கும்போது நீ என்ன நினைக்காத, எவ்வளோ சொன்னாங்க ஆண்டவரை பற்றி, கேட்கல, அனுபவிக்கிறாங்க, அனுபவிக்கட்டும்.
அதனால தான் அனுபவிக்கிறாங்க. ஆமாம், அவங்க கேட்கல, அவங்க மனக்கண் குருடாக இருந்துச்சு. இது அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய காலம். இப்போ தான் நீ போய் சொல்லணும். இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் கேட்கல, அப்போ கேட்கல, இப்போ சொல்லி கேட்பாங்க. இப்போ அவனுக்கு அன்பு தேவை, இப்போ அவனுக்கு ஆறுதல் தேவை. அன்றைக்கி அவனுக்கு பணம் இருக்கும்போது தெரியாமல் போயிருக்கோம், இன்றைக்கி எதுவுமே இல்லை, இப்போ தெரியும் அவனுக்கு. அல்லேலூயா. நம்ம ஜெபத்தை கர்த்தர் ரொம்ப முக்கியமாக பார்க்கிறார். கடைசியாக நீங்கள் எதற்காக உபவாசம் இருக்க வேண்டும்? வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அடுத்த உபவாசம் எதுக்கு? சாத்தானை ஜெயிக்கணும்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு. நீங்கள் சாத்தானை ஜெயிக்கணும்னா மாம்சத்தில் பலவீனமாகணும், ஆவியில் பலப்படணும். நீ ஆவியில் பலம் இல்லாமல் மாம்சத்தில் பலமாக இருக்கிற வரைக்கும் சாத்தானை என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற மனுஷனை ஜெயிக்கணும்னா உலகம் சொல்லிக் கொடுக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாக்ஸிங்கில் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெஸ்லிங்கில் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரீரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உலகத்தில் உள்ள மனுஷனை ஜெயிக்க முடியும். சரீரம் பலவீனப்பட்டால் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஏன்னா சரீரம் பலவீனப்படும் போது உன் ஆவி பலப்படும், உன் ஆத்மா பலப்படும். இன்றைக்கி நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லா சாப்பிட்டு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணால் பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசை வெறும் ஜெபத்தினால் மட்டும் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. வாசிங்க 17ஆம் அதிகாரம் 21வது வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாசிங்க. சில ஜாதி பிசாசை பற்றி பேசுகிறார். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும். சில பிசாசை நீ ஜெயிக்கணும்னா உனக்குள்ள விசுவாசம் இருந்தாலும், இயேசுவின் நாமம் இருந்தாலும் கூட இன்னொரு அடிஷ்னல் டாக்குமெண்ட் தேவைப்படுது. என்னது? உபவாசமும் தேவைப்படுது. ஏன்? உன்னுடைய மாம்சம் பலவீனப்படும் போது பிசாசு பலவீனப்படுகிறான். ஏன்னா நீ மாம்சத்தில் பலவீனமாகும் போது ஆவியிலே பலப்படுறீங்க. இதுதான் உலகத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம். உலகத்தை ஜெயிக்கணும்னா மாம்சத்தில் பலப்படணும். உலகத்தைனா நான் சண்டையில் சொல்கிறேன், உலக பிரகாரமாக யுத்தத்தில், பாக்ஸிங்கில், ஃபுட்பாலில், கிரிக்கெட்டில், எதில் வேணால் எடுத்துக்கோங்க, ஸ்போர்ட்ஸில், இராணுவத்தில், எதை ஜெயிக்கணுனாலும் மாம்சம் என்னவாக இருக்கணும்? பலமாக இருக்கணும். அப்போ தான் உங்களை எடுக்கவே செய்வான். நீங்கள் கிரிக்கெட்டில், ஃபுட்பாலில் விளையாட போகிறீங்க, 102 டிகிரி ஜுரம், ட்ரிப்ஸ் ஏற்றின பாட்டிலோடு போனால் எடுப்பானா? ஸ்ட்ரெச்சரில் போய் இறங்குறீங்க, எடுப்பானா? எடுக்க மாட்டான். இராணுவத்துக்கு போகிறீங்க, வீல் சேரில் போய் இறங்குறீங்க. இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆனேன், நேராக ஆம்புலன்ஸில் இங்கே வந்தால் இறங்குறேன், நான் காஷ்மீரில் போராட விரும்புகிறேன். அவன் சொல்லுவான், முதல்ல ஹாஸ்பிட்டலில் போராடு, முடிச்சுட்டு அப்புறமாவா. நீ இராணுவம் மட்டும் இல்லை, கிரிக்கெட்டோ விளையாட்டோ அல்லது உலக பிரகாரமான எது வேணா இருக்கட்டும், அதில் நீ ஜெயிக்கணும்னா உங்கள் சரீரம் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் வானமண்டலத்தின் பொல்லாத சேனையையும் அந்தகாரத்தின் லோகாதிபதியையும் நீ பிசாசையும் ஜெயிக்கணும்னா நீ ஆவியில் பலமாக இருக்கணும். ஆவி பலமாகணும்னா உன் மாம்சம் ஆட்டோமேட்டிக்காக பலவீனப்படும். உன் உபவாசம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உன் கையில் மிகப்பெரியதான ஒரு பவர் கொடுத்துருக்கிறார். நீ முழங்கால் போட்டு நீ உபவாசம் இருக்க ஆரம்பிச்சின்னா பிசாசு நடுங்க ஆரம்பிச்சிடும். பிசாசு இருக்கு பாருங்க, அவனுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், என்னை பற்றி நல்லா அவனுக்கு தெரியும். சக மனுஷனுக்கு தான் தெரியாது. ஏன்? கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு நல்லா தெரியும்? ஆமாம், நீங்கள் போன உடனே பிசாசில் ஐயோ வந்துட்டான் அப்படின்னு உடனே நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. என்னை பார்த்து என்ன பயம், நான் போன உடனே பிசாசு பயப்படுகிறது அப்படின்னு நீங்கள் நினச்ச உடனே அவன் நினைப்பான், பையன் விழுந்துட்டான். நான் சொல்கிறது புரியுது? ஏதாவது புரியலையா? சாதாரணமாக நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களை பார்த்த உடனே பிசாசு நடுங்குற மாதிரி செய்யும். ஐயோ உன்னை பார்த்தா பயமாக இருக்குது, அக்கினி எரியுது, நீ நின்னா ஒரு மாதிரி இருக்குது, போயிடுன்னு உடனே நீங்கள் போ அப்படின்னு அவன் நினைப்பான், பையனுக்கு உள்ள பெருமை வந்துருச்சு. அதுக்கு தான் அவன் சொன்னான், உங்களை பார்த்தா அவன் ஏன் பயப்பட போகிறான்?
நீங்கள் என்ன பெரிய இது, நம்ம என்ன பெரிய இது? அவன் எதை பார்த்து பயப்படுவான் தெரியுமா? உன்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை பார்த்து தான் அவன் பயப்படுவான். உன் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் அவனுக்கு நல்லா தெரியும். புரியுதா? நீங்கள் புகழுக்கு விழுற ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக சொல்லுவான். எதுக்கு சொல்கிறேன்? பிசாசு நம்மளை என்ன செய்யணும்னா வச்சு விளையாடும். அதுக்கிட்ட இருக்கிற பெரிய ட்ரிக்கில் ஒன்று என்ன அப்படின்னா, உங்களை புகழ்ந்து உங்களை பெரிய ஆளாக்கி விடுற மாதிரி காட்டி விட்டுறோம். புரியுதா? நீங்கள் யார் நான் யாருன்னு நல்லாவே நமக்கே தெரியும். பிசாசை விரட்டுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஜெய்ஜாண்டிக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய நாமமும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கரெக்டாக இருந்தால் பிசாசை விரட்ட முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உன் ப்ரேயர் லைஃப்பில் நீ கரெக்டாக இரு, எந்த பிசாசையும் விரட்டலாம். நல்ல ஜபத்தில் இரு, பிசாசை விரட்ட முடியும். டெலிவரன்ஸ், உனக்கு விடுதலை வேணும்னா கண்டிப்பாக உபவாசம் அவசியம். இன்றைக்கி ஒரு உபவாசம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பிசாசு எவ்வளோ தந்திரமாக சொல்கிறான் பாருங்களேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம், பைபிள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டாம், கர்த்தர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இல்லை, ஆண்டவரே இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறாருன்னா சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும். பிசாசு இன்னும் என்ன ஆகலை, பாதபடி ஆகலை. அவன் இன்னும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? ஆயிடவர் சரசாட்சி வரைக்கும் அவன் போராடிக்கிட்டு தான் இருப்பான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், அது வரைக்கும் ஜெபம் கண்டிப்பாக அவசியம். உங்கள் உபவாசம் எதற்காக நீங்கள் இருக்க வேண்டும்? முதலாவது தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு. ரெண்டாவது, நீங்கள் எதுக்கு உபவாசம் இருக்கணும்? ஆபத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக. மூன்றாவது, நம்ம எதுக்கு உபவாசம் இருக்கணும்? பிசாசினிலிருந்து ஜனங்களையும் நாமும் விடுதலை ஆவதற்காக, பிசாசை ஜெயிப்பதற்காக. ஜெபம் கண்டிப்பாக அவசியம். அதுவும் உபவாச ஜெபம் மிக மிக அவசியம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். இப்போ அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரம் பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எதுக்கு நீ சாப்பிடாம இருக்க தெரியுமா? அந்த சாப்பாடை இன்னொருத்தனுக்கு தரத்துக்கு. 40 நாள் நீங்கள் சாப்பிடாம இருந்தால் 40 நாள் சாப்பாடும் யாருக்கு? இன்னொருத்தனுக்கு, எளியவனுக்கு, இல்லாதவனை நினைக்கணும். இந்த டோட்டல் பைபிள்லையுமேங்க தேவனை நீங்கள் ஈஸியாக ஷார்ட்கட்டுன்னு நான் சொல்லுவேன். அதை ஈஸியாக ஆண்டவர்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கும் சரி, ஆண்டவரை குளிர பண்ணுறதுக்கும் சரி, ஈஸியாக ஒரு வழி இருக்குன்னா இது 2 வசனம் தான். ஆண்டவரே உன்னை ஏன் ஆசீர்வச்சிருக்கிறான்னா, ஆசீர்வாதம் இல்லாதவங்களுக்கு நடுவில் ஒன்று ஆசீர்வச்சிருப்பார். எதுக்குன்னா அவனை ஆசீர்வதிக்கும்படிக்கு. புரியுதுங்களா? ஒரு ஏரியாவில் ஒரு ரேஷன் கடையை வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஒரு விசுவாசியை கர்த்தர் ஆசீர்வாதமாக ஒரு இடத்துல வெறும் ஏழைகள் மத்தியில் ஏன் வச்சுருக்கிறாருன்னா, அந்த மொத்த ஏழைகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. உனக்கு ஆண்டவர் கொடுத்து உன்னை டிஸ்ட்ரிபியூட் பண்ண விடுவார். நீ எப்போ அதை கொடுக்காம சேர்த்து வச்சுக்கிறியோ உன் உபவாசம் வேஸ்ட், உங்கள் ப்ரேயர் வேஸ்ட். நீங்கள் கொடுக்குறீங்கள, அதுதான் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். இது எப்படிங்க உபவாசம் ஆகும்? இது எந்த லெவல்னு பாருங்கள். நீங்கள் அவனுக்கு கொடுத்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு என்ன இல்லை? இப்போ உங்களுக்கு என்ன இல்லை? சாப்பிட இல்லை. இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? சாப்பாடு இல்லாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உபவாசம். இந்த உபவாசம் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். ஐயோ எனக்கு சாப்பாடு இல்லை, எல்லாவனுக்கும் கொடுத்துட்டேன். உலகம் என்ன சொல்லும்? தனக்கு மிஞ்சி தான். இந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் எடுத்து கொடு, எல்லாருக்கும் எடுத்து கொடு. அப்போ எனக்கு இல்லையே, இவனுக்கு இங்கே இருக்கிறத கொடு, உனக்கு நான் பரலோகத்துலேருந்து தருவேன். வரும் பரலோகத்துலேருந்து. சாப்பாடு இல்லைன்னா கண்டிப்பாக உனக்கு எனக்கும் பரலோகத்துலேருந்து கண்டிப்பாக வரும். குறைவுகள் நிறைவாகும். அதுவும் கர்த்தர் சொன்னார், நீ ஒன்று செஞ்சிட்டினா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காமல் போகவே மாட்டார். வேணும்னு சொல்கிறது பிசாசுடைய வேலை, கொடுன்னு சொல்கிறது கர்த்தருடைய வேலை. சேர்த்து வச்சுக்கோன்னா பிசாசு, இருக்கிறத கொடுன்னா இயேசு கிறிஸ்து. இந்த டாக்டரினை வச்சுக்கிட்டு நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரன் யார், பிசாசுடைய ஊழியக்காரன் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். உனக்கு வேணுன்றதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னா அது தேவன் சொல்கிறது இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதான் தேவன் சொன்னது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தை ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம்.
தேவனுக்கு உகந்த உபவாசத்தை நாம் இனி ஏறெடுக்க போகிறோம். தேவனுக்கு உகந்த ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். ஜெபம் இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடையாது. உன் முழங்கால் படியிடும் போதெல்லாம் பரலோகம் உன்னை கண்ணோக்குகிறது. நீ உபவாசம் பண்ணும் போதெல்லாம், தேவ சமூகத்தில் உன் மாம்சத்தை ஒடுக்கும் போதெல்லாம், நீ கண்ணீரோடு கூட காத்திருக்கும் போதெல்லாம், நீ எதுக்காக காத்திருக்கிறேன்னு கர்த்தர் பார்க்குறார். வழக்குக்காகவா, வாதுக்காகவா, துஷ்ட கரத்தினால் குத்துவதற்காகவா, எதுக்காக நீ ஜெபம் பண்ணுற? உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுக்கு வீடு, அவங்களுக்கு ஆஸ்தி, இன்னும் நீ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. எஸ்தருக்கு எல்லாம் இருக்குது, எஸ்தருக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் எஸ்தருடைய ஜெபம் என்ன தெரியுமா? நான் செத்தாலும் சாவுறேன், என் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். தானியேலுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவன் எங்கே உட்காந்துருக்கானா, ராஜாவுடைய வீட்டு கேட்டுக்கிட்ட இருக்கிறான். கொலு மண்டபத்தில் உட்கார்ந்துருந்தான். கிங்ஸ் கேட் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷில். ஆனால் அவனுடைய ஜெபம் என்ன தெரியுமா? என் தேசம் இடிந்து போய் கிடக்குது, என் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, அவங்க விடுதலை ஆகணும். நெகேமியா ராஜாவுடைய கைக்கு அடுத்த இடத்துல நிற்கிறான், பாத்திரத்தை எடுத்து கொடுக்குற இடத்துல. நெகேமியா கேட்டால் என்ன வேணா ராஜா செய்வார். நெகேமியா கேட்டால் வீடு கொடுப்பாரு, நெகேமியா கேட்டால் நகை கொடுப்பாரு, நெகேமியா கேட்டால் அவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனால் நெகேமியா என்ன கேட்டான் தெரியுமா? இதெல்லாம் இல்லை ஆண்டவரே, எங்கள் அலங்கங்கள் இடிந்து போய் கிடக்கிறது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் சார் வைஸ்மேன் ஒரு டாக்டர் இருந்தார். முதல் உலக யுத்தம் ஜெயிப்பதற்கு தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உதவி செய்தார். அவர்கள் யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள். அப்பொழுது ராணி கேட்டாங்க, சர் வைஸ்மேன், உங்களுக்கு என்ன தேவை? நீங்கள் கேட்கிறது எதுவோ அது கொடுக்கப்படும். வைஸ்மேன் சொன்னார், எனக்கு எல்லாம் இருக்கு ராணி, என் ஜனங்கள் அகதிகளாக இருக்கிறார்கள், எங்கள் ஜனங்களுக்கு ஒரு வீடு வேண்டும், எங்களுடைய தேசம் எங்களுக்கு வேண்டும். அன்னைக்கு எஸ்தர் கேட்ட அதே விண்ணப்பத்தை சர் வைஸ்மேன் நம்முடைய காலத்தில் கேட்டார். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எல்லாத்தையும். நீ எதுக்கு ஜெபம் பண்ணுற? ஆண்டவர் எனக்கு உனக்கு நல்ல ஒரு வீடு கொடுத்து, பனியிலையும் மழையிலையும் வெயிலையும் நனையாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு நல்ல வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உன் வீட்டு பக்கத்தில் சக விசுவாசி ஓலையில் மழையில் அவன் பிள்ளைகள் நனைஞ்சிக்கிட்டு சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறானே, அவனை நினைப்பதற்கு, அவனை ஜெபிப்பதற்கு. உன் வீட்டில் ஃப்ரிட்ஜை திறந்த ஆகாரம், கிச்சன் முழுக்க ஷெல்ஃபில் சாப்பாட்டு பொருள், டேபிள் மேலே சாப்பாட்டு பொருள், நீ ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தேவையான பணம் எல்லாம் ஆண்டவர் ஏன் கொடுத்தார் தெரியுமா? நீ போகிற சபையில் இருக்கிற சக விசுவாசியோடைய பிள்ளை சாப்பிடாம உட்காந்துருக்குது. நீ பார்க்குற இடத்துல இருக்கக்கூடியதான எத்தனையோ பிள்ளைகள் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உனக்கு இவ்வளோத்தையும் கொடுத்துருக்கிறார். மிச்சம் மீதி எல்லாம் 10 நாள் 15 நாள் 20 நாளாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக கர்த்தர் கொடுக்கல. கர்த்தர் எதுக்கு கொடுத்தாருன்னா, உன் பக்கத்தில் சாப்பிடாமல் ஒரு எளியவன் உட்காந்துருக்கிறான், அவன் வாசலில் இருக்கிறான், அவனை பார்த்து கொடுப்பதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். நீ உபவாசம் இருக்கிறதுன்றது இதுதானாமா? அப்படி தான் வசனம் சொல்லுது. ஏசாயா 58:6-7 சொல்லுது, இது அல்லவோ உகந்த உபவாசம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரணுங்க. உலகத்தில் இருந்த மாதிரியே இங்கே இருந்துட்டு வெறும் ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்துட்டா மட்டும் நீ ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாது. உள்ளுக்குள்ளேயும் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கணும். வெளியே கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிறதுல முக்கியமே இல்லை, உள்ளே கிறிஸ்துவ வாசம் பண்ணணும். உனக்குள்ள இரக்கம் வரணும், எளியவர் மேலே இரக்கம் வரணும், உன் மாம்சம் சாகணும், ஆவி உற்சாகமாகணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீ கிறிஸ்தவன். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மியான நேரத்திற்கு உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இனி உபவாசிக்கும் போது எதற்காக உபவாசிக்க போகிறோம் என்பதை உணர்ந்து உபவாசிக்க கிருபை பாராட்டும். நாங்கள் அப்படி செய்யும் போது எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீர். ஒவ்வொரு சபையும் ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபையும் பிசாசை ஜெயிக்கிற சபையாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசியும் எஸ்தரை போல, தானியேலை போல
ஜெபத்தில் ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறட்டும். உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.